மிதுனம் ராசிக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் அமர்ந்துட்டு இருந்தார். அவருடைய சுய சாரத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்துட்டு இருந்தார். உங்களுடைய உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக கடந்த வாரம் இருந்தாலும் எதையும் தாங்கி சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருந்தீங்க. அவர் இப்போது 7ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைகிறாரு. குருவின் பார்வையில் புதனும் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்த பாதிப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய குடும்பாதிபதி வருமானாதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து குடும்ப வாக்கு வருமானம் போன்றவற்றில் இந்த 5-6 மதியம் வரையிலும் நன்மை தரக்கூடிய ஒரு வகையில் அவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு. அவர் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் கூட ஒளி பொருந்திய சந்திரனாக இருப்பதனால உங்கள் குடும்ப வருமானத்தில் நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக சந்திரன் அவருடைய நண்பர்கள் வீடு அப்படின்ட்டு அப்படியே வர்றதுனால புதிய விஷயங்களை தொடங்கலாம். சகோதர வகையில் நன்மைகள் ஏறும். வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளையும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் தான் இந்த வாரம் மிதுன ராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் இருக்குது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் ராகு, அதே போல் 10ஆம் இடத்தில் சனி போன்ற கிரகங்கள் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி வலு பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருப்பதனால மிதுன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைகிறது. நன்றி, வாழ்த்துக்கள். இது போன்ற பதிவிற்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும். பொதுவாக இது ஒரு பொது பலன் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதக விளக்கத்தின் படிதான் தசா புத்தி லக்னம் அதன் பிரகாரம்தான் இந்த ராசி பலனானது ஒரு பொருந்தி வரக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒரு முழு பலனாக தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வாழ்த்துக்கள்.